சிறுதானியத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அடை, தோசை, கஞ்சி, இட்லி, அந்த மாதிரி விதவிதமான சுவையில் அட்டகாசமான ரெசிபிஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு சிறுதானியத்தோட கோதுமை, கவனரிசி, இட்லி அரிசி சேர்த்துருக்கேன், கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த கவனரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்க்கறதுனால இந்த குழிப்பணியாரத்தினுடைய நிறம் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இந்த மாதிரி டார்க் கலர் ஃபுட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கவனரிசியும் கருப்பு உளுந்தும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது சேர்த்து செய்கிறதுனால குழிப்பணியாரம் கொஞ்சம் டார்க்காக வரும். ஆனால் சுவை அற்புதமாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் இதை புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது, சிறுதானியம் புளிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவை பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சம அளவில் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல ஒரு பவுலில் கோதுமையை சேர்த்துருக்கேன், எல்லாமே சம அளவு. கவன அரிசி சேர்த்துக்கலாம், சாம அரிசி 1 கப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். கருப்புழுந்து தோலோடு அப்படியே சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப நல்லது. தெனை அரிசி அதையும் 1 கப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இட்லி அரிசியும் சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 3-4 தடவை களைஞ்சிடுங்க, நல்லா கழுவிடுங்க. இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். சிறுதானியம் ஊற வச்சாதான் மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறவங்க கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், மிக்சியில் அரைக்கிறவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். எப்பயுமே சிறுதானியம் நிறைய வகையான சிறுதானியத்தை ஒன்றா சேர்க்குறத விட ஒரு 2-3 சிறுதானியம் சேர்த்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. எல்லா சிறுதானியத்துக்கும் தனித்தனி குணங்கள் இருக்குது, தனித்தனி மகத்துவம் இருக்குது. நான் இப்போ 2 சிறுதானியத்தை மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். கூட கவனரிசி, கோதுமை, உளுந்து சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் ஊறிடிச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறேன். கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா உளுந்து நல்லா பொங்கி வரும், நல்லாவும் சூப்பராகவும் வரும். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னாவே போதும். ரொம்ப நேரம் சிறுதானியம் புளிக்க வச்சு பயன்படுத்தவே கூடாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணவும் கூடாது, இட்லி மாவு மாதிரி. இப்போ புளிச்ச மாவை 2 பகுதியாக எடுத்துக்கிறேன். நான் இனிப்பு குழிப்பணியாரமும் கார குழிப்பணியாரம் 2 வகை பண்ண போகிறேன். அதனால் 2 பவுலில் எடுத்துகிட்டு ஒரு வெல்லம் மட்டும் பாகாக காய்ச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் இனிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா காரம் மட்டும் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க, வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு அச்சு வெல்லம் எடுத்து கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாவு அப்படியே நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா பீட் பண்ணி அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒத்து வர மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுருங்க. அடுத்ததாக காரத்துக்கு வெங்காயம் அப்படியே பச்சையாகவும் போடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். தேங்காய் இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வதக்கிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை ஒரு லைட்டாக ஹாஃப் குக் ஆகிற மாதிரி வதக்கிட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இஞ்சி வேணும்னா துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப மணமாகவும் இருக்கும். இல்லை டைம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்தும் செய்யலாம். இப்போ குழிப்பணியார கல் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் குழிப்பணியாரத்தை ஒன்றா போட்டு அழகாக எடுக்க வேண்டியதான். அந்த குழியினுடைய எறம்ப ஊற்றாமல் ஒரு 3/4 பக்குவத்துக்கு ஊற்றுனீங்கன்னா வெந்து வரும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பி வரும். அதுக்கு ஸ்பேஸ் விட்டு மாவு ஊற்றுங்க. சின்ன கரண்டியாக வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. இனிப்பு பணியாரத்துக்கு நெய் விட்டு பண்ணலாம், கார பணியாரத்துக்கு எண்ணெய் விட்டு பண்ணலாம். இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்து ஓரம் அப்படியே கலர் மாறி வரும்போது அப்படியே திருப்பி விடலாம். இது ஈஸியாக திருப்ப வரும். இந்த சிறுதானிய குழிப்பணியாரம் ரொம்ப சுவையாக அற்புதமாக இருக்கும். ரொம்ப செய்கிறதும் ஈஸி தான். ரொம்ப நேரம் உங்களுக்கு புளிக்கெல்லாம் வைக்க வேணாம். சட்டுன்னு அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். சுவையான இந்த குழிப்பணியாரத்தை செஞ்சு பாருங்கள். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி எதுனாலும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தோட ரெசிபியும் நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம். நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழிப்பணியாரம் சிறுதானியத்தை வச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.